வெல்கம் டு ஃபுட் கேஸ்ட்ரோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ஸுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு ஃபிஷ் ஃபிங்கர், சிக்கன், அதுக்கப்புறம் ஒரு ப்ரான், இதெல்லாம் வச்சு ஒரு பார்ட்டி ஸ்நாக்ஸ் எப்படி வீட்டில் ஈஸியாக செய்ய முடியுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறைய டெரிவேஷன்ஸும் பண்ண முடியும். ஆனால் நான் இப்போ காமிக்க போகிறது ஒரு பேசிக் ரெசிபி தான். அதில் நம்ம எப்படி டெரிவேஷன் பண்ண முடியுன்றது நான் ரெசிபிலேயே சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சிக்கன் நகட்ஸ் மாதிரி செய்ய போகிறோம். இந்த நகட்ஸுக்கு நம்ம சிக்கனை ஒரு பவுலில் போட்டு பேசிக் மேரினேஷன் செய்யலாம். கொஞ்சமாக இதுக்கு தேவையான பெப்பர், கொஞ்சமாக சால்ட், ஜஸ்ட் மேரினேட் பண்ணுறது, கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறோம். இதுக்கு தேவையான கொஞ்சம் நம்ம ட்ரை டைம் சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறம் இதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி, இது ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட் மேரினேஷன் தான். இன்கேஸ் உங்களுக்கு மஸ்டர்ட் வேணுன்னா அது கூட நீங்கள் மஸ்டர்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் சீஸ் சில்லி ரெண்டுத்தையும் ஸ்டஃப் பண்ண போகிறோம். இதுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஏதாவது ட்ரை ஹர்ப் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட கொஞ்சமாக வந்து ஆரிகேனோ இருக்குது, அதை நான் சேர்த்துக்கிறேன். மோஸ்ட்லி ஃபிஷ்ஷுக்கு தில்லிஸ் அந்த மாதிரி வேறு ஏதாவது சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு ஃப்ளார் கோட்டிங்லாம் எதுவும் அவசியம் இல்லைன்றதுனால டைரெக்டாக நம்ம இதில் எக்கை போட போகிறோம். இன்கேஸ் உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு ஃப்ளேவரிங் ஏஜென்ட் இருக்குது, பெஸ்டோ இருக்குது, இல்லை உங்ககிட்ட ஒரு சில்லி பேஸ்ட் இருக்குது, உங்களுக்கு ஸ்பைஸியாக பண்ணணும்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், சிம்பிள். இந்த ஃபிஷ்ஷை வந்து இதில் போட்டு க்ரம் பண்ண போகிறோம். ப்ரான் பாப்கார்ன் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ். ஆனால் அதில் மேரினேஷன் ப்ளஸ் பேட்டர் தான் இம்பார்ட்டன்ட். அது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு தேவையான சால்ட், கொஞ்சம் பெப்பர், கார்ன்ஃப்ளவர் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு டபுள் மடங்கு நீங்கள் வந்து ஃப்ளார் போட்டுக்கணும். 1:2ன்ற மாதிரி. ஒரு ஸ்பூன் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் எடுத்திங்கன்னா 2 ஸ்பூன் மைதா எடுத்துக்கணும். பாப்கார்ன் டெக்ஸ்சர் வர்றதுக்காக நம்ம கொஞ்சமாக அதில் பேக்கிங் பவுடர் சேர்க்குறோம்.
பேக்கிங் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில், அவ்வளவே தான். கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இதை பேட்டர் மாதிரி எடுத்துக்கலாம். இது நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தண்ணி ஊற்றிடாதீங்க. ஸோ இந்த ப்ரான் மட்டும் நார்மலாக ஸ்பூனில் ட்ராப் பண்ணுங்கள். ஏன்னா கையில் ட்ராப் பண்ண பார்த்து மேபி ஏதாவது உங்களுக்கு ஆயில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஸ்பூனில் ட்ராப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம பண்ண போகிறது நார்மலாக பண்ணுற மைனஸ் தான். ஆல்ரெடி நம்ம அதை பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நிறைய பேர் கேட்டதுனால இன்னொரு வாட்டி இதை எப்படி செய்கிறதுன்றதை சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட் நம்ம எக் யோக் மஞ்சக்கருவை வந்து சேர்த்துருக்கோம். 2 மஞ்சக்கரு நம்ம இப்போ எடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கார்லிக், சும்மா ஒரு 1 பல் கார்லிக்கை நம்ம இதில் சேர்க்குறோம். இந்த லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கொஞ்சமாக வார்ம் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் லெமன் ஜூஸ் பதில் நீங்கள் வினிகர் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக இதில் சுட தண்ணி, ரொம்ப சுட சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் வார்மாக சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ரஃபாக இதை அடிக்க போகிறோம். அடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அடிக்க ஆரம்பிச்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அடிக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆயில் டைம் டு டைம் ஊற்றி நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த டைமிங்கில் இதுக்கு தேவையான சால்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்கில் இருந்ததுன்னா நீங்கள் ஜஸ்ட் ஆயிலை ஹோல்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், இந்த மாதிரி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு கார்லிக் aioli மாதிரி ஒரு சாஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா? இதை வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் டிப்ஸாக ரெடி பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது ஒரு டாட்டா சாஸ். ஸோ கர்கின்ஸ் நார்மலாக வந்து வீட்டில் செய்ய முடியாதுன்றதுனால வீட்டில் இருக்கக்கூடிய ஆனியன்ஸை வச்சு நம்ம சும்மா ஒரு பிளெண்ட் ரெடி பண்ணுறோம். ஸோ கர்கின்ஸ்க்கு வந்து வெறும் நான் கேப்பர்ஸ் மட்டும் என்கிட்ட இருக்கிறத நான் சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் அது இல்லைனாலும் பரவாயில்ல, வெறும் ஆனியன், குக்கும்பர், மேபி உங்ககிட்ட குடமிளகா இருக்குன்னா குடமிளகாய் கூட போட்டு நீங்கள் ஒரு டாட்டா சாஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. முக்கியமானது கட்டிங் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதேமாதிரி நம்ம குக்கும்பரை கட் பண்ணிக்கிறோம். குக்கும்பர் பதிலாக நார்மலாக வந்து ட்ரெடிஷ்னல் சாஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கர்கின்ஸ் போடுவாங்க. ஸோ கர்கின்ஸ் நார்மலாக வீட்டில் இருக்காதுன்றதுனால இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறது அலப்பினோ. அலப்பினோ இல்லைன்னா நீங்கள் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி குடமிளகாயை யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் எங்கே வாங்கணும்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நாங்கள் எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், நீங்கள் அங்கே போய் கூட வாங்கிக்கலாம். லாஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியன்ட் கேப்பஸ். இன்கேஸ் கேப்பஸ் உங்ககிட்ட இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ கேப்பஸ் இருக்கிறதுனால நான் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் சில பேர் ஆலிவ்ஸ் கூட இதில் ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் ஆலிவ்ஸ் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்ற ஸ்டேஜில் நீங்கள் ஜஸ்ட் வெறும் ஆனியன், குக்கும்பர், மேபி கொஞ்சம் பெல் பெப்பர் இது மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம கேப்பஸ் ஆட் பண்ணியிருக்கோம்.
நெக்ஸ்ட்டு இப்போ இதில் கட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சாஸுக்கு வந்து சீசனிங் சேர்த்துருக்கோம். ஆனால் இந்த வெஜிடபிள் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் சீசனிங் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அதனால் கொஞ்சமாக நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டாட்டா சாஸ் வந்து நார்மலாக உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம். ஹோட்டல்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்க்ரீடியன்ஸ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் இதில் கர்கின்ஸ், அது கூட ஆலப்பினோ அண்ட் ஆலிவ்ஸ், பார்ஸ்லி, கொஞ்சமாக பிக்கல் ஆனியன் இது எல்லாத்தையும் போட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம செஞ்சோம் இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த டாட்டா சாஸோட மோர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்னா மிக்ஸ் ஆஃப் இன்க்ரீடியன்ட் அண்ட் க்ரன்ச்சி சாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சாஸ் நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்டை வச்சு இந்த மாதிரி டெக்ஸ்சர்லேயும் நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் டெக்ஸ்சர்ஸ் பார்த்தாலே தெரியும். எனி ஸ்நாக்ஸ், ஒரு பிடிக்காத ஒரு ஸ்நாக்ஸை கூட இந்த சாஸ் கொடுத்தீங்கன்னா கூட கிட்ஸ் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான சாஸ் தான் இது. இந்த சாஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு டொமேட்டோ பேஸ் பண்ணி ஒரு சிம்பிள் ஸ்பைசி டொமேட்டோ சாஸ் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். நம்ம அடிச்சுட்டு இந்த கார்லிக் ஐலியை திருப்பி நம்ம இதில் கொஞ்சம் சேர்த்து ஒரு ஸ்பைசி டொமேட்டோ சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதில் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கச்சப் சேர்த்துக்கிறோம். கச்சப் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் ஜூஸ், இதுக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக டொபாஸ்கோ, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டாட்டா சாஸ் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இதையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ சூப்பரான ஸ்நாக்ஸ் ரொம்ப ஈஸியாக செஞ்சுருப்போம். நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இதில் டெரிவேஷன்ஸ்லாம் சிலது இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஸ்நாக்ஸை டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபிஷ் ஃபிங்கரில் வந்து இன்கேஸ் உங்ககிட்ட வந்து அது ஒரு சில்லி பேஸ்ட் இருக்குது, இல்லை நார்மலாக ஒரு சில்லி பவுடர், இல்லை எனிதிங் உங்களுக்கு ஃப்ளேவர், அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குமோ, இல்லை எனக்கு வந்து ஜீரா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் சேர்த்து கூட நீங்கள் ஒரு ஃப்ளேவரை செய்யலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி நியூட்ரலாக செஞ்சிங்கன்னா நார்மலாக குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பைஸியோ இல்லை வேறு எந்த ஸ்பைஸோ பிடிக்காதுன்றதுனால நீங்கள் இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். இது டோட்டலி உங்களுடைய ஆப்ஷன் தான். ஹோட்டல்ஸில் எப்படி செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா இது கூட வந்து ஒரு பெஸ்டோ ஆட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா வந்து ஒரு ஸ்பைசஸ், இட் கேன் பி எனி ஸ்பைஸ். நாங்கள் ஹரிசான்ற சில ஸ்பைசஸ்லாம் வச்சுருப்போம் ஹோட்டலில், அந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஹரிசா ஃபிஷ் ஃபிங்கர் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதேமாதிரி ப்ரான் பாப்கார்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளேவர்ஸ் இல்லைனாலும் நியூட்ரலாக பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டஸ்ட் நிறைய சேர்ப்போம். இப்போ ஒரு பெரிய டஸ்ட் இருந்ததுன்னா அதை சேர்ப்போம், இல்லை ஒரு கரி லீஃப் டஸ்ட், இல்லை ஏதாவது டிஃப்ரெண்ட் டஸ்டஸ்லாம் சேர்க்கலாம். ஆனால் அது வந்து உங்களுக்கு காம்ப்ளிகேட் ஆகுன்றதுனால இந்த மாதிரி ஒரு ப்ரான் செஞ்சுருக்கோம். இன்கேஸ் சீஸ் பவுடர் உங்ககிட்ட இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குன்னா நீங்கள் அதை கூட டஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். இல்லை இதில் டெரிவேஷனில் மேரினேஷன்லேயே நீங்கள் இதில் கூட ஸ்பைஸோ இல்லை வேறு எனி ஃப்ளேவர் உங்களுக்கு ஸ்பைசஸ் இருந்தாலும் நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். ஸோ சிக்கனில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் எது வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். ஃபிஷ்லேயும் ப்ரான்லேயும் வந்து அதுக்கு கூட என்ன போகுமோ அதை மட்டும் தான் சேர்க்க முடியும். சிக்கனில் அப்படி கிடையாது. நீங்கள் இன்னுமே வர்ஸ்டைலாக போய் திங்க் பண்ணலாம். பார்பிக்யூ சாஸ் வேணால் நீங்கள் பார்பிக்யூ சாஸ் சேர்த்துக்கலாம். இல்லை மஸ்டர்ட்லாம் போட்டு இன்னும் வந்து ஒரு ப்ராப்பரான வேலையும் நீங்கள் பண்ணலாம். அதேமாதிரி ஸ்டஃபிங் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். நான் இதில் வந்து ஒரு நார்மலான ப்ராசஸ் சீஸ், அது கூட சில்லி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஒரு மொசரல்லா சீஸ் சேர்க்கலாம், அது கூட அலப்பினோ சேர்க்கலாம். இல்லை உங்களுக்கு டோட்டலாகவே இது டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அது கூட வெறும்
அது கூட வெறும் ஹர்ப்ஸை வச்சு நீங்கள் ஸ்டஃப் பண்ணி கூட செய்யலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியேஷன் செய்யலாம். அது கூட சாசஸ். ஸோ இது வந்து ஒரு பேசிக் சாசஸ். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கார்லிக் aioli, அது கூட வந்து ஒரு ஸ்பைசி டொமேட்டோ சாஸ், அப்புறம் ஒரு ஹோம்மேட் டாட்டர் சாஸ் இது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த aioli வந்து பேசிக் எல்லாத்துக்குமே. ஸோ ஒரு மயோனைஸ் வீட்டில் செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இட் டோன்ட் டேக் மச் டைம். மயோனைஸ்னால் அது ஒரு பெரிய விஷயம்ன்றதுலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். எது கூட எது நல்லா போகுமோ அதுதான் நான் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா சிக்கன் நகட் கூட ஒரு கார்லிக் சாஸ், இப்போ ப்ரான் கூட ஒரு ஸ்பைசி டொமேட்டோ சாஸ், ஃபிஷ் கூட ஒரு டாட்டர் சாஸ். இது ரொம்பவே ஒரு கிளாசிக் காம்போ. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கிட்ஸோட ஒரு பர்த்டே பார்ட்டிக்கெலாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக பீப்புள் வுட் லவ் இட். ஸோ இது எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணலாம். இது ஆல்ரெடி அந்த சீஸ் நீங்கள் ஊசோட்டாய் வரதை பார்க்க முடியும். ஸோ இது வந்து டிப்பே இல்லாமல் சாப்பிட்டீங்கனாலே சூப்பராக தான் இருக்கும். நீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய சீஸ் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ண எல்லாத்தையும். இன்கேஸ் நீங்கள் ஸ்டஃபிங் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக கூட வச்சுக்கலாம். ஸோ இதை டேஸ்ட் பண்ணுவோம். சிக்கன் ரொம்ப ஜூஸியாக எம்மியாக உள்ள இருக்கக்கூடிய சீஸ் ப்ளஸ் இந்த சாஸ் வேறு லெவலில் இருந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரானை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதை நாம் டிப்பில் டிப் பண்ணி சாப்பிட்லாம். வா, ப்ரானை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நீங்கள் என்னென்னா, சினிமா தேட்டரில் வந்து ஒரு பாப்கார்ன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷனில் பண்ணது தான் அந்த ப்ரான் பாப்கார்ன். இதேமாதிரி பேட்டரில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் நீங்கள் ப்ரான் மட்டும் இல்லை, ஃபிஷ் வேணாலும் பண்ணலாம், சிக்கன் வேணாலும் பண்ணலாம். ஜஸ்ட்டு ப்ராசஸ் ஒன்று தான். பட் செய்யக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எது வேணால் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். இதோட சக்ஸஸ் எதுலன்னு பார்த்தீங்கன்னா இது கூட போகிற சாஸில் தான். இதுக்கான ஒரு நல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சாஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த டொமேட்டோ சாஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே நல்லாவே காம்ப்ளிமெண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இது ரொம்ப சிம்பிள் டிஷ். ஃபிஷ் ஃபிங்கர் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் இது பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, பெரிய ஃபிஷ் வாங்கி தான் ஃபில்லே அடிக்கணுன்றது. நம்ம சின்ன ஃபிஷ்ஷில் ஃபில்லே அடிச்சிருக்கோம். அதேமாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது இன்கேஸ் உங்களுக்கு எப்படி கட் பண்ணணும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா, நாங்கள் இது கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரோம். இதில் வந்து கட்டிங்லாம் எப்படி பண்ணுறதுன்றதையும் நாங்கள் அதில் செஞ்சு காமிச்சிருக்கோம் முன்னாடியே. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஃபிஷ்ஷோட டாட்டர் சாஸை சேர்த்து சாப்பிடுவோம். ஃபிஷ் அண்ட் டாட்டர் டெட்லி காம்போ எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்க போகிறது என்னென்னா, நீங்கள் வந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரெட் க்ரம் யூஸ் பண்ணீங்க, அது வந்து உங்களுக்கு நிறைய க்ரன்ச்சினஸ் ப்ளஸ் கலர்லாம் கொடுத்துருக்கு. நாங்கள் அந்த பிரெட் க்ரம் இல்லைனா எப்படி பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா, நார்மலாக ஃப்ரெஷ் கம்லேயே பண்ணலாம். இல்லை இதே டெக்ஸ்சரில் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அந்த பேன் கோக்கரம் வாங்குறதுக்கு உங்களுக்கு எங்கே வாங்கணும்னு எதுன்னு தெரியல, டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் தரோம். இந்த பேன் கோக்கரம் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ரொம்பவே ஈஸியாக நார்மலாக கிடைக்கக்கூடிய ப்ரெட்டை நீங்கள் க்ரம் பண்ணி பண்ணிங்கனாலும் மோர் ஆர் லெஸ் ரிசல்ட் வில் பி த சேம். இது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பேன் கோக்கரம் உங்களுக்கு நிறைய நேரம் கிறிஸ்பி ரீட்டைன் பண்ணும். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதேமாதிரி எக்ஸைட்டிங் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஷெஃப் சரவணன்.